வணக்கங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஹனி கேக் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறது. நம்ம எப்போயுமே இது பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இதை நம்ம இனிமேல் வீட்டிலையே அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு சுகர், அப்புறம் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா ஒயிட் எசன்ஸ், உங்களுக்கு வேறு எசன்ஸ் வேறு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 3 முட்டை, உருக்கி வச்சுருக்க வெண்ணெய். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க அந்த மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுகரை நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ அப்படின்னா தான் அது மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும், நமக்கு நல்லா கரையவும் செய்யும் கேக்குக்கு. ஸோ அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3 முட்டையை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி லிக்விட் பதத்துக்கு கொண்டு அதையும் இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ இப்போ இது கூட நம்ம அந்த உருக்கி வச்சுருக்க வெண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அரை மூடிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கேக் நல்லா சாஃப்டாக வருங்க. ஸோ இனிமேல் நம்ம இந்த மாதிரி கேக்லாம் ஹனி கேக்லாம் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு ஹாப்பியாக சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு நமக்கு குக்கரோ மைக்ரோவேவ் ஆகணும் எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு வடை சட்டியே போதுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒரு கட்டி கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த இதில் கேக் செய்ய போகிறோமோ அதில் இந்த மாதிரி பட்டரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா கேக் செய்யும் போதில் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி எதில் செய்ய போகிறோமோ அதை இந்த மாதிரி பட்டர் தடவி வச்சுக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம இந்த இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி தாங்க நல்லா கட்டி சேராமல் வந்திருக்கணும். ஸோ எல்லாத்தையும் அதில் வலித்து நல்லா ஊற்றிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அதில் இருக்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போகும். ஸோ அதை அந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கேக்கை ஓவன்லேயோ மைக்ரோவேவ் அவன்லேயோ இல்லை குக்கர்லேயோ செய்ய போகிறதில்ல. இந்த மாதிரி வடை சட்டியில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த தண்ணி காயவும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கு அந்த இதை தூக்கி உள்ளே வச்சிடணும். ஸோ சில பேர் இதில் மணல் அல்லது பவுடர் உப்பு போட்டு செய்வாங்க. நான் அதில் தண்ணி வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்றப்பில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் கீழே தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கேக் மிக்ஸ் பண்ணதை அதுக்குள்ளே வச்சாச்சு. வச்சு இப்போ இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும்.
வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. வேகலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வேக விடுங்க. ஸோ இப்போ இது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது. ஸோ வேகலைன்ட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ இது வெந்துடுச்சு. ஸோ இது நம்ம செப்பரேட்டாக எடுத்து ஃபேன் கடியில் வச்சிடலாம். நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கடியில் நம்ம இன்னொரு வடை சட்டியில் இதுக்காண்டிய அந்த ஹனி சிரப் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு ஜீரா மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் இதுவும். பட் என்ன, அதில் வெறும் சுகர் மட்டும் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இதில் கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஹனி சிரப் ரெடி ஆகிடும். ஸோ இதில் நான் வந்து 1.5 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துருக்கேன். ஸோ இதை தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரசகுல்லாக்கெலாம் எடுக்கிற ஜீரா மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதை. ஸோ இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வற்றணுங்க. வற்றின பிறகு இந்த மாதிரி ஆகிடும். அந்த தேன் சிரப், ஹனி சிரப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேக்கில் இந்த மாதிரி கத்தியோ இல்லை வேறு எதுனா ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இதில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அங்கங்கே ஓட்டை மாதிரி போட்டு விட்டுக்கிட்டு அந்த குத்தி விட்ட இடத்துல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஹனி சிரப்பை உள்ளே ஊற்றிடணும். அந்த ஓட்டைக்குள்ளே கூட நீங்கள் விட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த கேக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். நீங்கள் சாப்பிடையில நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ எனக்கு இது ஆக்சுவலி பத்தலைங்க. எனக்கு 1/2 டம்ளருக்கு தான் வந்துச்சு. ஸோ பத்தலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு வடை சட்டியில் ஜாம், நம்ம மேலே ஹனி கேக் அப்படின்னாலே பெரிய ப்ளஸ் வந்து நம்ம க்ரீம் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை, ஜாம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். அதை ஒரு வடை சட்டியில் போட்டு இந்த மாதிரி உருக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க அது கூட. அப்புறம் தான் கொஞ்சம் ஈஸியாக ஊறுக்கும். இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நம்ம சூடாக இருக்கும் போதுலேயே நம்ம அந்த கேக்கில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணுங்க. நீங்கள் ஆறின பிறகு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நார்மல் ஜாம் மாதிரி மறுபடியும் கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. கேக்லேயும் அது ஒட்டவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கையிலே நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா இப்போ தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஜாம் நல்லா உருகிருச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா உருகிடுச்சு பாருங்கள். தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரவும் நீங்கள் இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நான் சொன்ன மாதிரி சூடாகவே நீங்கள் அந்த கேக் மேலே அப்ளை பண்ணுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து அதில் அப்ளை பண்ணலாம். கேக்கில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நார்மலாக ப்ரெட்டில் ஜாம் தடவுற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ப்ரெட்டில் கெட்டியாக தடவினாலும் நிற்கும். பட் இந்த கேக்லலாம் நமக்கு நிற்காதுங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி உருக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விடுங்க. நீங்கள் நல்லா சூட்டோடு வச்சா தான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை அப்படின்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். மற்ற கேக்னால் நம்ம க்ரீம்ஸ் எல்லாம் செய்யணும். ஸோ ஹனி கேக் அப்படின்னா நமக்கு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருள், அதாவது
நார்மலாக யூஸ் பண்ணுற ஜாம் அதை வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் துருவல் போடலாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அரை சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம எப்பயும் போல் துருவி எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரு வடை சட்டியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ விட்டு அதில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணுங்க. வெறும் இதாக நீங்கள் அப்படியே போடக்கூடாதுங்க. ஸோ இதை நம்ம வறுத்து எடுத்துட்டு லைட்டாக டீப் ஃப்ரை மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது மேலே இப்படி தூவி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ அதுக்கப்புறம் நான் இதை முந்திரி பருப்பு சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சிட்ருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அந்த தேங்காய் துருவல்லாம் நல்லா அந்த ஜாம் ஹீட்டோடு இருக்கிறனால அது கூட சேர்ந்து நல்லா ஒட்டிடுங்க. ஹனி கேக்னாலே மெயின் வந்து இந்த ஜாமு, ஹனி சிரப்பு, அந்த தேங்காய் துருவல் அதெல்லாம் இருந்தால் தான் ஹனி கேக்கோட ஸ்பெஷலே அதுதான் மெயின். இருந்துச்சு அப்படின்னா கேக் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, என்னோடய ஹனி கேக் ரெடி. இப்படி தாங்க இருந்தது. அந்த சிரப்லாம் கொஞ்சம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா ஹனி நல்லா ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.